நபிமார்கள், நல்லோர்கள், சலப்பு சாலிஹீன்கள் இவர்கள் எல்லோரும் தங்களுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்து விட்டால் நன்மைகளை சொல்லுவதற்கும் அதை செய்வதற்கும் தாமதப்படுத்தவே மாட்டாங்க. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே பளிச்சென்று சொல்லிவிடுவார்கள். தம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றுவார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் பல வரலாறுகளை சொல்கிறார். அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய அழகிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறையில இருக்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மனிதன் பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தி சிறைக்கு போய்விட்டால் அவன் எவ்வளவு கவலைக்கு ஆளாக்கப்படுவான், எத்தனை வேதனைகள் இருக்கும், எத்தனை சங்கடங்கள் இருக்கும். ஆனாலும் கூட சிறையில் இருக்கின்ற பொழுது கனவுக்காக விளக்கம் கேட்டு 2 மனிதர்கள் வருகிறார்கள். கனவுக்காக விளக்கம் கேட்டு 2 மனிதர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. யூசுப் நபி அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. கனவுக்கு விளக்கம் சொன்னதோடு மாத்திரமல்ல, கனவுக்கு விளக்கம் சொன்னதோடு மாத்திரமல்ல, அங்கே தௌஹீதை எடுத்து சொல்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். எப்படி? அல்லாஹ் குர்ஆனில் அதை குறிப்பிட்டு காட்டுகிறார். யா சாஹிபஸ் சிஜ்ன் அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அபில்லாஹில் வாஹிதுல் கஹார். சிறையில் இருக்கக்கூடிய என் 2 தோழர்களே, வெவ்வேறான பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா, அல்லது யாவரையும் அடக்கி ஆகின்ற ஒருவரான அல்லாஹ் இருப்பது நல்லதா? ஒரு கடவுளா அல்லது பல கடவுளா என்கின்ற அந்த செய்தியை சிறையில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நான் வீணாக்கிவிடக் கூடாது என்று நினைத்து சிறையில் வேறு ஒரு விஷயத்திற்காக வந்தவர்களிடத்தில் கூட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் இப்படித்தான் சொல்வதற்கு